இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன், கன்னியில் ராகு மற்றும் செவ்வாய், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. வடக்கு ராசியில் கேது, குரு மற்றும் சந்திரனும், கிழக்கு ராசியில் சனி, புதன் மற்றும் சூரியனும், தெற்கு ராசியில் ராகு மற்றும் செவ்வாயும், மேற்கு ராசியில் சுக்கிரன் மட்டும் இருக்கின்றார். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரனை இருக்கின்றோம். அவர் துலாத்தில் அவரின் வீட்டில் மேற்கு திசையில் இருக்கின்றார். துலாம் சுக்கிரனின் வீடு. அந்த இடத்தில் அவர் இருக்கின்றார். அந்த இடம் மேற்கு திசையாக இருக்கின்றது. வடக்கில் அவருக்கு அடுத்து, அதாவது 2இல் சந்திரன் இருக்கிறது. அதே வடக்கில் சந்திரனோடு கேது இருக்கிறது. இது அவளுக்கு நிறைய தடைகள் உள்ளன என்பதை காட்டுகிறது. அவளுக்கு குடும்பத்தில் அவமானங்கள் இருப்பதையும் சுட்டி காட்டுகிறது. இவளது முதல் கணவர் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை. சுக்கிரன் அடுத்து சந்திரன் கேதுவை தொடும். அதே நேரம் 12இல் செவ்வாய் பிளஸ் ராகு. அது தெற்கு திசையில் இருக்கிறது. அதற்கு நேரெதிரில் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை. இவளது முதல் கணவர் இவரை விட்டு பிரிந்து செல்வார் என்பதை காட்டுகிறது. சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டோடு குருவும் தொடர்படுகின்றார். சுக்கிரனுக்கு 2இல் சந்திரன் பிளஸ் கேது பிளஸ் குரு. இங்கு குரு நல்ல நிலையில் இருக்கின்றார். அதனால் அவருக்கு இன்னொரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கின்றது என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு 2இல் கலைகளை குறிக்கும் சந்திரன் இருப்பது அவளுக்கு நுண்கலைகளில் நற்பெயரை கொடுக்கும் என்று சொல்லலாம். 2வது திருமணத்துக்கு பிறகு அவளுக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலம் ஏற்படுகிறது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கடகத்தில் ராகு, துலாத்தில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சூரியன், மீனத்தில் குரு மற்றும் புதன். வடக்கு ராசியில் புதன், குரு மற்றும் ராகுவும், கிழக்கு ராசியில் சனி மற்றும் சுக்கிரனும், தெற்கு ராசியில் சந்திரன் மற்றும் கேதுவும், மேற்கு ராசியில் செவ்வாய் மற்றும் சூரியனும் இருக்கின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். இங்கு சனி செவ்வாய் நேரடி தொடர்பில் இருக்கின்றனர். குருவிற்கு 12இல் சூரியன் இருக்கின்றார். 2இல் சனி மற்றும் சுக்கிரன் இருக்கின்றனர். குரு புதனோடு ராகு தொடர்பு, 11இல் கேது மற்றும் சந்திரனின் தொடர்பு. அப்போ குருவோடு சுக்கிரன், சனி, சூரியன், செவ்வாய், ராகு, சந்திரன் மற்றும் கேது என 7 கிரகங்கள் தொடர்பு. குருவிற்கு 11, 12ஆம் ராசி காலை குறிக்கும். அங்கு சந்திரன், கேது மற்றும் சூரியன் இருக்கின்றனர். கால புருஷனுக்கு 11, 12இல் சூரியன், குரு, புதன் மற்றும் ராகுவும் இருக்கின்றனர். செவ்வாயின் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரனும் இருக்கின்றனர். இங்கு செவ்வாய், சுக்கிரன் இடமாறி இருக்கின்றனர். அப்போ சனியோடு செவ்வாய் சேர்கின்றார். மேஷ ராசியில் சனி செவ்வாய் தொடர்பு. இங்கு சனி பலவீனமாகின்றார். செவ்வாய் அவர் வீட்டில் பலமாகின்றார். துலாத்தோடு சுக்கிரன் தொடர்படுகின்றார். மேஷத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் சனி கடும் எதிரிகள். அப்போ மேஷ ராசியில் சனி செவ்வாய் தொடர்பு. இங்கு சனி பலவீனமாகின்றார். செவ்வாய் அவர் வீட்டில் பலமாகின்றார். துலாத்தோடு சுக்கிரன் தொடர்படுகின்றார். பலவீனமான நிலையில் உள்ள சனி குருவிற்கு 12ஆம் வீட்டோடு தொடர்பு. அதே செவ்வாயும் அந்த வீட்டோடு தொடர்பு. இடமாற்றம் மூலம் இருவரும் ஒரு சேர இருந்து அந்த வீட்டோடு தொடர்படுகின்ற நிலைமை. ஏற்கனவே குருவிற்கு 11இல் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது. மேஷத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் சனி கடும் எதிரிகள். இருவருக்கும் சண்டை வருகிறது. காலோடு சனி சம்பந்தப்படுபவர். சனி இங்கு எதிரியோடு இருந்தாலும் பலவீனமாக இருக்கின்றார். அப்போ ஜாதகர் அவரது கால்களின் கட்டுப்பாட்டை இழக்கின்றார். ஏனெனில் 2 பகை கிரகங்கள் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு குருவிற்கு 12ஆம் வீட்டோடு காலோடு சம்பந்தப்படுகின்ற அதே நேரம் சனியும் காலோடு சம்பந்தப்படும் ஒரு கிரகம். அப்போ ஜாதகர் கால்களின் கட்டுப்பாட்டை இழக்கின்றார், நொண்டியாகின்றார்.
ஜாதகருக்கு புதனோடு தொடர்பு நல்ல கல்வி அறிவு உடையவர் என்று காட்டுகிறது. சூரியனுக்கு 9 செவ்வாய் இருப்பது இந்த ஜாதகரின் தந்தை அரச அறிவு நிர்வாகத்திறன் உடைய ஒருவர் என்று சொல்லலாம். சனி பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை சூரியனுக்கு 3 இருப்பதால் செழிப்பான நபராக தந்தை இருப்பார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் மற்றும் சனி, மிதுனத்தில் குரு மற்றும் புதன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் கேது மற்றும் சந்திரன். வடக்கு ராசியில் செவ்வாயும், கிழக்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகுவும், தெற்கு ராசியில் சனி மற்றும் சூரியனும், மேற்கு ராசியில் குரு, புதன், கேது மற்றும் சந்திரனும் இருக்கின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் கிழக்கில் இருக்கின்றார். மேற்கு ராசியில் உள்ள குருவை சுக்கிரனும் ராகுவும் நேருக்கு நேராக பார்க்கின்றனர். அதே நேரம் புதனோடு சேர்க்கை சாதாரண கல்வியை ஜாதகர் கொண்டிருப்பார். இங்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு புதனில் இருந்து 9 சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை இது ஜாதகர் நிலையற்ற மனதை உடையவர் என்று சொல்லலாம். அதாவது குரு புதன் சேர்க்கை, அந்த சேர்க்கைக்கு 9 சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை இது ஜாதகர் நிலையற்ற மனதை உடையவர் என்று சொல்லலாம். குரு பிளஸ் புதன் பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கையானது ஜாதகரின் பேச்சு கவர்ந்தெழுக்கும் தன்மை உடையது என்று சொல்லலாம். சூரியன் பிளஸ் சனி சேர்க்கையானது செவ்வாய்க்கு 11 இருப்பதால் இவரின் கணவர் மரியாதைக்குரிய ஒரு புகழ்பெற்ற நபர் என்று சொல்லலாம். சனிக்கு 2 குரு பிளஸ் புதன் சேர்க்கை அவளது பேச்சு சொற்பொழிவு மக்களை ஈர்க்கும் தரம் வாய்ந்தது என்று சொல்லலாம். புதன் பிளஸ் குரு சேர்க்கை அதாவது சனிக்கு 2வது இடத்துல புதன் பிளஸ் குரு சேர்க்கை இருப்பதால் அவளுடைய மூத்த மகன் வெளிநாட்டில் செழிப்பான ஒரு மரியாதைக்குரிய வணிகத்தில் இருப்பார் என்று சொல்லலாம். செவ்வாய் 2வது மகனை குறிப்பவர். அவர் ராகுவோடு சேர்ந்து பலவீனமாகின்றார். அதோடு ராகுவின் வாய்க்கு அருகில் இருக்கின்றார். எனவே தொலைதூர வாய்ப்புகள் உள்ளன என்று சொல்லலாம். அதோடு செவ்வாய் கணவரை குறிப்பவர். அவர் ராகுவோடு இருக்கின்றார். மேலும் ராகு பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. இவர்கள் வாகன செல்வத்தை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லலாம். மனைவி குடும்பத்தில் வசதி உள்ளவர் என்றும் சொல்லலாம். ஜாதகர் 75 ஆண்டுகள் வரை வாழ்க்கையை அனுபவிப்பார் என்று சொல்லலாம்.